எம்ஜிஆர் ஐயாட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னைய வரைக்கும் எனக்கு உதவுது அப்படின்னா அது என்னவா? விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ஸ். ஓகே. அது வந்து டெய்லி அவர் காலையில எந்திரிச்சிருவாரு, சீக்கிரமா எந்திரிச்சிருவாரு. அந்த காலத்துலலாம் வீட்டில் ஜிம் இருக்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த காலத்திலேயே வந்து ஒரு 3rd ஃப்ளோர்ல பெட்ரூம் ஒண்டி தான். பெட்ரூம், பாத்ரூம் அண்ட் தென் ஒரு குட்டி ரூம் ஒன்று இருக்கும். அண்ட் தென் காரிடார். ஸோ அந்த காரிடார் ஜன்னல்லேருந்து பார்த்தா உங்களுக்கு ஏர்போர்ட்டே தெரியும். ஓகே. பட் இப்போ ஒன்றுமே தெரியல. புரியுது. ஏர்போர்ட் ஃப்ளைட் இறங்குறது ஏறுறதுலாம் தெரியும். ஸோ அங்கேருந்து 2nd ஃப்ளோர் வந்தாருன்னா அது வந்து அங்கே ஜிம்மு, லைப்ரரி கம் ஜிம் செட்டப் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த இதில் ஸ்விங் பண்ணுறது, கர்லாக்கட்டை, தென் வெயிட்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ அப்புறம் அந்த இது இப்படி எடுப்பாங்களே, ஆமா ஆமா ஆமா, ஆட் ஆன் பண்ணிட்டு கரெக்ட் கரெக்ட், அதெல்லாம் எடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு காலைல எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு தான் கீழே வருவார். ஓகே. அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா எப்போதுமே இப்போ வரைக்கும் அவர் அதில் ஸ்விங் பண்ணுவார்ல, அப்போ நாங்கெல்லாம் அங்கே வந்து ஒரு ஊஞ்சலும் இருந்தது. ஊஞ்சல் மீன்ஸ் அந்த பெரிய ஊஞ்சல், இந்த மாதிரி ஊஞ்சலில் அந்த ஊஞ்சல் இருந்து நாங்களாம் ஊஞ்சலில் உட்காந்துப்போம். அவர் இப்படி சிங் பண்ணும்போது நாங்கள் 1 2 அப்படின்னு பசங்க நாங்கள் கவுண்ட் பண்ணுவோம். ஓகே. விளையாடி இருக்காங்களா? அதாவது எப்போதுமே ஒரு விளையாட்டு இருக்கும். அவரு சூப்பரா பாட்டு பாடுவார். கர்நாடிக் மியூசிக்லாம் சூப்பரா பாட்டு பாடுவாரு. லைக் அப்பதான் டிவியில வந்து தூர்தர்ஷன் ஒண்டி தானே. ஸோ சாட்டர்டேயா சண்டேயா தெரியல, சாட்டர்டே ஒரு தமிழ் படம், சண்டே ஒரு ஹிந்தி படமா இல்ல வைஸ் வர்சாவா தெரியல. அப்போ வந்து கடலோரம் வாங்கிய காத்து, அது ரிக்ஷாக்காரனா ஏதோ ஒரு படம் இல்லையா, அதுல எண்டிங் முடியும், எல்லாரும் உட்காந்து ஒன்னா டிவி பார்ப்போம் நைட்டு, ஈவினிங் மீன்ஸ் டின்னர் டைம். அதுக்கப்புறம் அவர் அது முடியும் போது அதே ராகத்துல இப்போ நம்மளுக்கு பசிக்குது நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பாடினாரு. நைஸ். அதாவது சிச்சுவேஷன் அப்படியே லிரிக் மாத்தி